மசாலாலாம் வறுத்து அரைச்சிக்கலாம். வர கொத்தமல்லி 1 ஸ்பூன், ஜீரகம், மிளகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சோம்பு 1 ஸ்பூனுங்க, ஏலக்காய் 4, பட்டை 2 துண்டு, ஸ்டார் பூ 1, லவங்கம் 3, வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மராட்டி மொக்கு 2 போட்டுக்கலாம். எல்லாத்தையும் வறுத்துட்டு மிக்சியில் ஆற வச்சு அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அதுலேயே 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற மசாலாலாம் அந்த எண்ணெயிலேயே போட்டுக்கலாங்க. அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு அதிலேயே 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 3 போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி 2 கட் பண்ணி போட்டுக்கலாம். அதையும் வதக்கி விடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் கட்டி தயிர் இருந்துச்சுன்னா அதையும் போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதங்கட்டும். நான் ஒரு 2 கப் காளானை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதிலே போட்டுக்கிறேன். இதில் காளான்லேருந்து தண்ணி எல்லாம் வரும், அதனால் கொஞ்ச நேரம் வதக்கி விடுங்க. தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லியும் கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டு உங்களுக்கு கலர் வேணும்னா காஷ்மீர் சில்லி பவுடர் இருந்தால் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ ரைஸ் எந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததும் அரிசி போட்டுக்கலாங்க. இப்போ 3/4 பாகம் நல்லா மூடாமல் குக்கர் ஓப்பன்லேயே வச்சு வேக விட்டுக்கோங்க. 3/4 பாகம் வெந்ததுக்கப்புறமா தம் போட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அருமையான காளான் பிரியாணி ரெடிங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.